என்ன அப்படி பாக்குற? ஏதாவது சொல்லணுமா? ஆமா, அது இல்ல. எதுக்கு நீ இப்படி திணற? என்கிட்ட ஏதோ சொல்லணும் தானே யோசிச்சுட்டு இருந்த, அப்புறம் இப்படி சமாளிக்க ட்ரை பண்ற. சொல்லு, என்ன விஷயம்? என்ன இப்படி சொதப்புது? நான் நல்லா ப்ரிப்பேர் ஆயிருந்தேன், வந்து கெடுத்து விட்டுட்டாரு. ஹலோ, என்ன பாத்துக்கிட்டே இருக்க? நீ ஏதோ சொல்ல வர, சொல்ல முடியாம திணற. இப்ப பாரு முறைக்கிற. ஐலி, இத பாரு ஐலி, இங்க நான் மட்டும்தான் இருக்கேன். நீ எதுவா இருந்தாலும் என்கிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணிக்க முடியும். அதனாலதான் கேக்குறேன். இப்படி சொல்ல வந்துட்டு எதுவும் சொல்லாம இருந்தனா எனக்கும் அது கொஞ்சம் டிஸ்டர்பா தான் இருக்கும். அதனால தயவு செஞ்சு நீ என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லிரு. இதுக்கு மேல ஒரு மனுஷனால கேட்க முடியாது. சொல்லிடாயலே, சுத்தப்பாதடி ப்ளீஸ். ரைட்டு, இப்ப சொல்ல போறா. முகத்தை பார்த்தாலே தெரியுதே, ஸ்ட்ராங்கா தான் இருக்கா. சொல்ல ஐலி, கம் ஆன். சிவா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதான் எனக்கு தெரியுதே, அதுக்குதான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ சொல்லு. ஐயோ, இவரு வேற ரொம்ப ஆர்வமா இருக்காரே. தடுமாறி சொல்லிடலான்னு பார்த்தா இவரு பண்ற சேட்டையில எல்லாம் மறந்துடும் போல இருக்கு. ஐலி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நல்லா ரிலாக்ஸ் ஆயிட்டு பொறுமையா சொல்லு. நான் இங்கதான் இருப்பேன். ஏன்னா வேணா நான் உனக்கு தண்ணி கொண்டு வரவா? கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நான் உங்களை இப்ப தண்ணி கேட்டேனா? ஓகே 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 ஓகே, நான் எதுவும் பேசல. நீயே சொல்லு, என்ன விஷயம் சொல்லு. சிவா, சொல்லு சொல்லு சொல்லு. சிவா,